அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு எங்கள் சமையல். முட்டை ஆம்லெட்டு பசங்களுக்கு இப்படியும் கூட நம்ம செஞ்சு கொடுக்கலாம். அந்த ஆம்லெட்டு எப்படி பண்ணணும்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. முட்டை 2, சின்ன வெங்காயம் 10, கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை கொஞ்சம், மூளை 1, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன், மிளகு ஜீரகத்தூள் 1 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, மிளகாய் 1 வேணும்னா போட்டுக்கலாம். வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். ஒரு கிண்ணத்தில் 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கணும். அதில் நறுக்கிய வெங்காயம், மல்லி இலை, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, மிளகு ஜீரகத்தூள், தேவையான உப்பு, மூளையை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கணும். எல்லாத்தையும் நல்ல நுர வர மாதிரி இந்த மாதிரி நல்லா அடித்து வச்சுக்கணும். தோசைக்கல்லில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அடித்து வச்ச முட்டையை ஆம்லெட் மாதிரி வார்த்துக்கணும். அடுப்பை சிம்மில் வச்சு தான் வேக வைக்கணும். முட்டை சீக்கிரம் வெந்துடும். மூளை வேக லேட்டாகும். அதனால் அடுப்பை சிம்மிலேயே வச்சு வேக வைக்கணும். வெந்தப்பறம் திருப்பி போட்டு எடுத்துக்கணும். இப்போ மூளை முட்டை ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் பசங்களுக்கு சாதம் சாம்பாரோட இந்த மூளை முட்டை கொடுத்தாலே போதுங்க, பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.